ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜான் டீர் 5075E இதோட ரொட்டேட்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் யூஸ் பண்ணுற ரொட்டேட்டர் பார்த்தீங்கன்னா ஏஇஸு. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 950 கிலோ. இதில் யூஸ் பண்ணுற கீர் பார்த்தீங்கன்னா லோ ஃபஸ்ட்டு. லோ செகண்ட்லேயும் யூஸ் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் ஸ்பீடு போகும். அதனால தான் லோ ஃபஸ்ட்லேயே ஆப்ரேட் பண்ணுறோம். எந்தளவுக்கு இது எடுத்து கொடுத்துருங்க. இதில் யூஸ் பண்ணுற ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 15 ஆர்பிஎம்மில் வச்சு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு. இதில் எக்கனாமிக் மோட் போட்டு தான் யூஸ் பண்ணுறோம். இந்த எடுத்த பார்த்துங்க. இதை நம்ம நண்பர் ஒருத்தர் என்ன சொன்னார்னா, நம்ம லோ செகண்ட்லேயே ஓட்டுவோம், நீங்கள் ஏன் இவ்வளோ பெரிய வண்டியை வச்சு ஓட்டுறீங்கன்னு கேட்குறேங்க. இந்த வண்டியை அதிகமாக யூஸ் பண்ணிட்டு நாங்கள் வாழை மரத்துக்கு தான் ஓட்டுவோம். ஏதாவது 1-2 தான் கரும்பு ஓட்ட கூப்பிடுவாங்க. அந்த சின்ன வண்டி ஓட்டுறது பிடிக்காம, இல்லை உடனே பயிர் வைக்கணும்னா இந்த போல் பெரிய வண்டி வச்சு ஓட்டிட்டு டக்குன்னு பயிர் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிடுவாங்க. அதுக்காக தான் அந்த வண்டியை வச்சு ஓட்டுறோம். இதை பார்த்திங்கன்னா ஒரே சாலில் ஓட்டு மறுசால் என்னவோ எங்கள் ஊரில் நிலக்கடலையோ இல்லை மல்லாட்டன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் எள்ளோ ஏதோ ஒன்று போட்டுருவாங்க. அதுவே சின்ன வண்டி வச்சு ஓட்டினா இதோட மக்கிற டைமும் எல்லாமே கீழேருந்து திரும்ப நம்ம வேறு பயிர் வைக்கக்குள்ளேயே திரும்ப கீழேருந்து கரும்பு முளைஞ்சி வருதுனால தான் நம்ம இந்த ரொட்டேட்டர் வச்சு ஓட்டுறாங்க. என்ன தான் அதில் 2 சால் ஓட்டினாலும் அந்த கீழே 1-2 கரும்பு மாட்டிக்கிறதுனால இது கரும்பே கீழே நிற்காது. அதனால தான் இதை கூட்டு ஓட்டுறாங்க. கொஞ்சம் அமௌண்ட் அதிகமானாலும் அவங்களுக்கு விவசாய திருப்தியாக ஓட்டிட்டு அடுத்த பயிர் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த வயல்கர் சின்ன வண்டி வச்சு ஓட்டி திருப்தியில் தான் நம்ம கூட்டு ஓட்டுறாரு. இதை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ நேரம் ஓட்டுவோம்னா, ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம்குள்ளே ஓட்டிடுவோம். பெரிய வேலையாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் முடியும். சின்ன சின்ன பிட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் ஆகும். அவ்வளோதான். உங்கள் ஏரியாவில் நீங்கள் என்ன ரொட்டேட்டர் வச்சு ஓட்டுறீங்கன்னு சொல்லுங்கள். அதை போல் இந்த அளவுக்கு ஃபினிஷிங் போதுனாலும் சொல்லுங்கள். இதுவே இந்த ரொட்டேட்டர் 950 கிலோ. இதுவே இந்த எதற்கு ஒரு குழு வச்சுருக்கனால மூவிங் இல்லைன்னா இந்த வண்டியே ஸ்லிப்பேஜ் ஆகி தான் போகும். மூவிங் இல்லாமல் ஓட்டவும் முடியாது. கரும்பு காலில் ஏற்கனவே டயர் சுற்றி தான் போகும், உங்களுக்கே தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.